வாங்க செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் எத்தனையோ முறை சமீப காலங்களில் இந்த விமான நிலையத்துக்கு வருவேன். டெல்லியோ மதுரையோ கோயம்புத்தூரோ சென்று திரும்பி நான் வீட்டுக்கு செல்லும்போது ஒரு 5-6 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வருவார்கள். பொதுவாக செய்தியாளர்கள் இங்கே வருவதில்லை. நான் அதை தவறாக சொல்லவில்லை. அவர்களுக்கு பல பணிகள் இருக்கும், இதைவிட முக்கியமான பல நிகழ்ச்சிகள் இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் போய் அந்த செய்திகளை சேகரிக்க சொல்லுகிற காரணத்தினால் அவர்கள் வரவில்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன். அவ்வளவுதான். இன்றைக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழலில் நூற்றுக்கணக்கான கழகத் தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்ததோடு செய்தியாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பெருமளவிலே இங்கே வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன் கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொள்ளுகின்ற குறிக்கோளோடு 7 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் 7 அல்லது 8 அல்லது 9 மாவட்ட கழகங்கள் அதை உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த 7 மண்டலங்களிலும் நான் எங்களுடைய அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்களோடு சென்று கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்களை அழைத்து கொண்டு சென்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்தது எனக்கே பிரமிப்பூட்டியது. நான் அவ்வளவு கூட்டங்களை சமீப காலத்திலே பார்த்ததில்லை. அந்த 7 மண்டலங்களிலும் 7 நாட்கள் வெற்றிகரமாக அந்த செயல் வீரர்களை கூட்டி திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையில் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகளோடு வந்து சந்தித்த போது திருச்சி மாநாட்டுக்கு அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கிலே வருவதாக சொன்னார்கள். சுவர் எழுத்து என்பதை 1993 அக்டோபருக்கு பிறகு 94 எழுச்சி பேரணியை ஏப்ரல் 16 நான் ஏற்பாடு செய்தபோது மாலை 3 மணிக்கு தொடங்கிய அந்த கூட்டம் மறுநாள் காலை 6:45 மணி வரையிலும் இதுவரை தலைநகர் சென்னை அப்படி ஒரு பேரணி கூட்டத்தை சந்தித்ததில்லை, இனி சந்திக்க வாய்ப்பும் இல்லை. அத்தனை லட்சம் பேர் தமிழகம் புறாவிலும் இருந்து திரண்டு வந்து அந்த பேரணியை நடத்தி காட்டினார்கள். அதன் பிறகு துயரத்துக்கு மேல் துயரமாக அங்கே சென்னை மாவட்ட செயலாளர் மாவீரன் ஏழுமலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அப்பொழுது என்னோடு இடுகாடு சுடுகாடு வரை நடந்து வந்த தினகரன் KPK ஐயா அவர்கள் அதற்கு பிறகு ஒரு 5-6 மாதங்களுக்குள்ளாக அவர் மாமல்லபுரம் கடற்கரையிலே அவர் சென்றபோது இதய வெடித்து அங்கேயே விழுந்து மறைந்து போனார். நான் நாகர்கோவிலில் இருந்தேன், திருவனந்தபுரம் சென்று விமானத்தை பிடித்து வந்தேன். பேர் அரணாக எனக்கு இருந்த ஐயா KPK மறைந்த போதும், அதன் பிறகு தத்துவ கவிஞர் என் ஆர்வீர் அண்ணன் குடியரசு அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருந்தார்களே, அவர்கள் மறைந்த போதும் நான் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டேன். 95ஆம் வருடம் ஜூலை 30-31 ஆகஸ்ட் 1 இந்த 3 நாட்கள் திருச்சியில் இடமலைப்பட்டி புதூரிலே மாநில முதல் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் அவரும் தமிழ்நாட்டு செயலாளர் சங்கரையா அவர்களும் மார்க்சிஸ்ட் முன்னணி தோழர்களும் அந்த பேரணியை பார்ப்ப வந்ததோடு மட்டுமல்லாமல் விடியற்காலை 3 மணிக்கு வந்து எங்கள்
அந்த மாநாட்டிலே மேடையிலே பேசினார்கள். விடியற்காலை 6:30 மணி வரை அந்த ஊர்வலம் வந்த வண்ணம் இருந்தது. இது 95 நாங்கள் நடத்திய திருச்சி மாநில மாநாடு. அதற்கு பிறகு இப்பொழுது அதே ஒரு எழுச்சியோடு இந்த மாநில மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த 7 மண்டலங்களிலும் நான் உரையாற்றுகிற பொழுது அதனையே பிரதானமாக சொன்னேன். அவர்கள் அதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல செப்டம்பர் 15 இங்கே 1998 மறுமலர்ச்சி பேரணி என அறிவித்து இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களையும் உள்துறை அமைச்சர் லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்களையும் ஜனதா கட்சியிலே முன்னணி தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் காஷ்மீர் முதலமைச்சர் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அவர்களையும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாசு அவர்களையும் இவர்களை எல்லாம் இந்தியா பூராவிலும் முக்கியமான இடங்களிலே இருந்த தலைவர்களோடு கடற்கரையிலே மாலை பேரணியை வாஜ்பாய் மற்ற தலைவர்களும் 5 மணிக்கு பார்வையிட்டு விட்டு வந்து திரும்ப மேடைக்கு இரவு 10 மணிக்கு வந்தார்கள். வாஜ்பாய் பேச எழும்போது நள்ளிரவு 1 மணி ஆகிவிட்டது. அந்த பேரணியில் தான் வைகோவினுடைய நெடுங்காலம் அல்ல, தமிழர்களின் நெடுங்கால கோரிக்கையான சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை எங்கள் அரசு நிறைவேற்றும், வைகோவின் வேண்டுகோளை ஏற்று என்று பிரகடனம் செய்தார். மறுநாள் ஐயா மூப்பனார் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து என்னை தொலைபேசியில் அழைத்து, நான் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரோடு எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன், இரவு 10 மணிக்கு மேல் பிரதமரை பேச அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அனுமதி தராது. அந்த ப்ளூ புக்கிலே பிரைம் மினிஸ்டர் கூட்டங்கள் இரவு 10 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படித்தான் நான் கூட எத்தனையோ தமிழ்நாடு இந்தியா புறாவும் சென்றிருக்கிறேன். என்ன சொக்குப்படி போட்டாய், ராத்திரி 1 மணிக்கு பிரதமர் வாஜ்பாய் பேசி இருக்கிறார் என்று கேட்டபோது, ஒன்றும் இல்லையா அவர்கிட்ட சொன்ன, கூட்டம் பல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்கன்னு. அவர் பொறுமையா அங்கே ஆளுநர் மாளிகையிலே இருந்துவிட்டு இரவு 11 மணிக்கு மேடைக்கு வந்து 1 மணிக்கு பேசினார். அவரை வழியனுப்ப இதே விமான நிலையத்துக்கு நான் வந்தபோது கவர்னர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் அவரோடு ஏற முயன்ற கவர்னரை, ஆளுநரை, நீங்க வேற காரில் வாங்க, இங்க நான் பிரதமர் வைகோவை கூட அழைச்சிட்டு போக போறேன்னு சொல்லி என்னையும் அவருடைய இருக்கைக்கு பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து வந்தார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை அமைச்சரை வழியனுப்ப இங்கே வந்தபோது அவர் பிரதமர் வரும்போது வந்திருந்தார். அதற்கு பிறகு 93க்கு பிறகு 98 5 ஆண்டுகள் கழித்து பார்த்த என்னை வெளியிலே நின்று கொண்டு என்னை அழைத்து உள்ளே கூட்டி வர சொல்லி KS ராதாகிருஷ்ணன் தகவலை எனக்கு சொல்ல, நான் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கரையே சொன்னபோது முத்தமிழறிஞர் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டி என் கரத்தை பற்றி கொண்டார். மறுநாள் பிரதமர், அதற்கு பிறகு பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடத்திலே நான் மாலையிடச் சென்ற போது பக்கத்திலே நின்று இருந்த டாக்டர் கலைஞரிடம் வாஜ்பாய் சொன்னார், யூ ஹவ் லாஸ்ட் எ சின்சியர் ஃப்ரெண்ட் 5 years back. Now he has come again here to see me also and yourself. இப்படி சொன்னார். அதற்கு பிறகு அவர் விடைபெற்று சென்ற பிறகு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடத்தில் இன்றைக்கு இவ்வளவு கூட்டமாக வந்திருக்கார்கள், பிரதமர் நிகழ்ச்சி நேற்று நன்றாக இருந்தது என்று சொன்னபோது இது MDMK என்றார். அந்த மாதிரி வார்த்தை சிலம்பம் ஆடுவதிலே அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. MDMK என்று சொல்லிவிட்டு இது MDMK என்று என்னையும் என்னுடைய சக தோழர்களையும் பார்த்து சுட்டிக்காட்டி சென்று விட்டார். இதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டுதோறும் நாங்கள் அண்ணாவுக்கு மாநில மாநாடு, மாவட்ட மாநாடாக 94 இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு வருடம் கூட நாங்கள் அந்த கடமையில் தவறியவர்கள் அல்ல. அதே கடமை உணர்வோடு தான் இப்பொழுது இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாட்டு பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்த வேண்டும். ஏனெனில் இந்துத்துவ சக்திகள், RSS, BJP வட்டாரங்கள்
இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்து விடலாம் என்று கருதி கொண்டு அவர்கள் இங்கே கால் ஊன்ற முயற்சிக்கிறார்கள். அது நடக்காது. இது பெரியாரின் பூமி, அண்ணாவின் மண், திராவிட இயக்க பூமி. இங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது. அவர்கள் எத்தகைய முயற்சி பண்ணினாலும் சரி, எத்தனை கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி, அவர்கள் இதிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும், தவிடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும். கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை. திமுக தனியாகவே அரசு அமைக்கும், ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 ஆண்டு ராஜ்யசபா பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு. ஆமா, வைகோ அவர்களுடைய குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு. இந்த வருங்காலத்தில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றால் நான் அந்த கற்பனைகளிலேயோ கனவுகளிலேயோ இல்லை. என் கடமையை நான் செய்திருக்கிறேன். அந்த நாடாளுமன்றத்தில் அத்தனை தலைவர்களும் கட்சிக்காரர்களும் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இன்று என்னுடைய உரைக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த அவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் என்றெல்லாம் தலைவர்கள் பேசினார்கள். நான் அதற்கு அவர்களிடத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் இப்பொழுது மீண்டும் திட்டமிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் இஷ்யூ பேஸ்ட் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டை பாதுகாத்தோம், எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்தோம், ஸ்டெர்லைட்டை எப்படி விரட்டி அடித்தோம், இப்பொழுது மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாரி வீசி தினம் 500 பேரை கொண்டு வந்து நிற்க வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது நாசகார ஸ்டெர்லைட் நிறுவனம். ஆக ஸ்டெர்லைட் நிறுவனம் என்ற தலைப்பில் தூத்துக்குடியிலே முதல் பொதுக்கூட்டத்தை தேதி இன்னும் முடிவாகவில்லை, நடத்தலாம் என்று கருதி இருக்கிறது. அதே போல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கம்பத்திலே ஒரு கூட்டம், இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலே திருப்பூரிலே ஒரு கூட்டம், அதை போலவே காவிரி ஆற்றங்கரையிலே காவிரி தீரத்தை பற்றி குடந்தையிலே ஒரு கூட்டம், திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம், இன்னும் 2 இடங்களை இங்கே சென்னை அடுத்துள்ள வட்டாரங்களில் உள்ள ஒரு 2 இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை செய்திருக்கிறோம். நாளை பகலுக்குள் பத்திரிகை குறிப்பிலே 7 நாட்கள் 7 பிரமாண்ட பொதுக்கூட்டங்கள், அத்தனை கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன் என்று நாளை பிற்பகலுக்குள் நான் பத்திரிகைகளுக்கு அறிக்கை தர தயாராக இருக்கிறேன். நாடாளுமன்றத்துக்கு குட் பை சொல்றீங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சட்டசபைக்கு வைகோ அவர்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேர்தல் வரும்போது ஒரு மாதம் 40 நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள். அதை பற்றி இப்போ எந்த கருத்து நான் சொல்ல முடியும். அதிமுக பார்த்தீங்கன்னா தங்களோட கூட்டணிக்கு பெரிய கட்சிகள் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல இப்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்கொண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதில் திமுக அரசு செய்யக்கூடிய அதிகமான பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்காரு. இது குறித்து கருத்து. அதை விட பெரிய கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறுயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் செல்லுகிற இடங்களில் அதைவிட பெரிய கூட்டம் எல்லா இடங்களிலும் வருகிறது. லட்சக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் நேசிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் சாட்சியங்கள். அதே போல அரசியலில் கடைசி நேரத்தில் எதுவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் விஜய் இப்போ கட்சியை தொடங்கியிருக்காரு. அவரும் தான் கட்சியிலும் ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் நல கூட்டணி உருவானது போல மீண்டும் அது போல ஒரு கூட்டணி உருவாகிறதுனால வாய்ப்பு இருக்கா? 2020 சட்டமன்ற அதுபோல ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி உறுதியாகவும் கம்பீரமாகவும் பலமாகவும் நல்ல நேசத்தோடும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இங்கே சலனத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இந்த கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் அந்த ஒரு துளியளவு எள்ளளவு எண்ணம் கூட இந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன். தமிழ்நாட்டிலிருந்தே
கமலஹாசன்